Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஸ்டாப் வாட்ச் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல பார்ட் 4 பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணுறது அதே மாதிரி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது எஸ்டிஆர் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்குள்ளார ரீசெட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து அசைன் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட் அசைன் ஆகிறத வச்சு ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பிளாக்ல ஸ்டார்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் அசைன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் வாட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு ரீசெட் டெக்ஸ்ட் அசைன் ஆகிருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இஃப் எஸ்டிஆர் ஈக்குவல்ஸ் ரீசெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ஸ் மினிட்ஸ் செகண்ட் மில்லி செகண்ட் எல்லா வேரியபிளுமே 0 அசைன் ஆகணும். அதனால் ஹார்ஸ் ஈக்குவல் டு 0, மினிட்ஸ் ஈக்குவல் டு 0, செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 0, மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 0. இப்போ 0 ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ்லாம் நம்மளுடைய லேபிளில் டிஸ்பிளே ஆகணும். அதனால் இந்த ஜே லேபிளில் டிஸ்பிளே ஆகிற இந்த கோடிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மில்லி செகண்ட் வந்து 1000 ஆனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருப்போம், செகண்ட்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு மில்லி செகண்டை 0 ஆக்கியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட்ஸ் வந்து 60 ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகணும்னா செகண்ட்ஸ் 0 ஆகிட்டு மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் வந்து நமக்கு மில்லி செகண்ட் 1000 ஆச்சு அப்படின்னாவே என்ன ஆகும், செகண்ட்ஸ் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு மில்லி செகண்ட் வந்து 0 ஆகிடும். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், மில்லி செகண்ட் வந்து 1000 ஆகணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ் வந்து 60 ஆகணும். இப்போ இந்த கண்டிஷன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு செக் பண்ணும்போதே அதில் வந்து மில்லி செகண்ட் வந்து 0 ஆகிடும். அதனால் வந்து செகண்ட் கண்டிஷன் நமக்கு செக் ஆகாது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட்ஸ் வந்து நாட் ஈக்குவல் 60 அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். செகண்ட்ஸ் வந்து 60 இல்லாத போது தான் நமக்கு வந்து இந்த மில்லி செகண்ட் 1000 ஆச்சு அப்படின்னா இந்த மில்லி செகண்ட் அப்படிங்கிறது 0 ஆகணும். அப்படி இல்லைனா வந்து மில்லி செகண்ட் 0 ஆகக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணிக்கலாம். மினிட்ஸ் நாட் ஈக்குவல் 60. அடுத்த செகண்ட் கண்டிஷனில் நம்ம இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மினிட் நாட் ஈக்குவல் டு 60 இருக்கணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா செகண்ட்ஸில் வந்து 60 இருக்கக்கூடாது, மினிட்ஸ்லேயும் 60 இருக்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு மில்லி செகண்ட் 1000 ஆனால் மட்டும்தான் செகண்ட்ஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு மில்லி செகண்ட் 0 ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மினிட்ஸ் வந்து 60 இல்லாத போது மில்லி செகண்ட் வந்து 1000 ஆகிட்டு செகண்ட்ஸ் வந்து 60 ஆச்சு அப்படின்னா மினிட்ஸ் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், செகண்ட்ஸ் வந்து 0 ஆகிடும், மில்லி செகண்டும் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மில்லி செகண்டில் 1000 இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸில் 60 இருக்கணும், மினிட்ஸ்லையும் 60 இருந்துச்சு அப்படின்னா ஹார்ஸ் 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும், மற்ற எல்லா வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆகிடும். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஸ்டாப் கொடுக்குறேன். ரீசெட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ் 60 ஆகும்போது செகண்ட்ஸும் 0 ஆகணும், மில்லி செகண்டும் 0 ஆகணும், மினிட் மட்டும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதே மாதிரி மினிட்ஸ் வந்து 60 ஆகும்போது மினிட்ஸு செகண்ட்ஸு மில்லி செகண்ட் எல்லாமே 0 ஆகணும், ஹார்ஸ் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். இதை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட்ஸ் வந்து 60 ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸும் 0 ஆகிருக்கும், அதே மாதிரி மில்லி செகண்டும் 0 ஆகிட்டு மினிட் பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிட் வந்து 60 ஆகும்போது அதே மாதிரி செகண்டும் 60 ஆகும்போது மில்லி செகண்டும் 60 ஆகும்போது இது எல்லாமே 0 ஆகிட்டு ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டாப் வாட்ச் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.